எங்களுடைய சபையினுடைய உபவாசத்தினுடைய 12ஆம் நாளிலே தேவன் என்னோடு சொன்ன அந்த வார்த்தையை, எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை, என்னோடு பேசின, என்னை தேற்றின அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய தேவன் உங்களுடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாய் மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர். ஒருவேளை உங்கள் வேலை இடங்களிலே உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் குடும்பத்திலே சூழ்நிலை உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஆதரவாய் செயல்பட வேண்டியவர்கள் உங்களை மறைமுகமாக உங்களை எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், வேதத்திலே தாவீது வேதம் சொல்கிறது, அவன் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான். நெருக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? அவனுடைய கூட இருந்தவர்கள், அவரை நேசித்தவர்கள், இவனாலே பயன்பெற்றவர்கள், இவன் தான் எனக்கு ஆதரவு என்று சொல்லி அவனோடு பின்னால் இருந்தவர்கள், இவனாலே தன்னுடைய சூழ்நிலை மாறி ஒரு மேலோட்டத்து வந்தவர்கள் அத்தனை பேரும் அவனுக்கு விரோதமாக மாறி அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்கிற இடத்துல வந்து விட்டார்கள். சூழ்நிலை என்ன? அவனோடு இருந்தவர்கள் இவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்து விட்டார்கள். காரணம், இப்போது தனி மரமாக நின்று கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, இவனோடு இருந்த இவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் அத்தனை பேரும் அமலேக்கியனால பிடித்துக் கொள்ளப்பட்ட போகிறார்கள். இப்போது அந்த இடத்திலே இவன் ஒருவனாய் ஆதரவாய் மனைவி இல்லை, குடும்பத்தார் இல்லை, ஆதரவாய் இல்லை, இவன் ஒருவனாய். இன்னும் மட்டுமல்ல, அநேகருடைய பரிகாசத்து நடுவிலே இவன் நின்று கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவானது. ஆனால் கர்த்தர், வேதம் சொல்கிறது, தாவீது கர்த்தரிடத்திலே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தர் அவனை சூழ்நிலையை மாற்றினார். அதே இடத்திலே ஆமென் ஆமென் கர்த்தர் அவனை கனப்படுத்தி திரும்ப பிள்ளைகளை கொண்டு வந்தான். ஆமென். அத்தனை கஷ்டப்பட்டு எதிராய் மாறினவர்களையும் அவனோடு சேர்ந்து ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் மாற்றி போட்டார். இந்த கால வேளையில சொல்கிறேன், இந்த உபவாசத்தினத்திலே நாம் இருக்கும் போது தேவன் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரோ ஒருவர் தனிமரமாக்கப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலே உங்கள் தனியாக இருக்கிற அந்த அனுபவத்தை மாற்றி அநேகரை கர்த்தர்களை தரப்போகிறார். உங்களுக்கு விரோதமாய் இருந்தவர்களை உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு ஆமென் நில்லாவிட்டால் நீங்கள் அழிந்து போக வேண்டும் நினைத்தவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காய், உங்களுடைய மேன்மைக்காய் ஜெபிக்கிற ஒரு நாள் வருகிறது என்பதை ஆவியானவர் சொல்கிறார். நீங்கள் ஒன்றை மட்டும் செய்து கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீர்கள், பலவீனட்டு போகாதீர்கள். உங்கள் ஆராதனையை அதிகமாய் பலப்படுத்துங்கள், உங்கள் ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துங்கள், உங்களுக்கு இன்னும் உபவாச நாட்களை அதிகப்படுத்துங்கள். ஆமென். உங்கள் சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.